வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம். மார்கழி மாத பாசுரங்கள், அதாவது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து முதல் நாள் பாசுரமான பாசுரத்தை இப்பொழுது நாம் கேட்டு மகிழலாம். அதற்குண்டான விளக்க உரையும் கேட்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம், நீராட போதுமீர் போதுமினோ நேரிழையில் சீல் மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கல் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். அருமையான இந்த முதல் பாசுரத்தில் நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், அதாவது அவர் இந்த மார்கழி நோன்பு ஆரம்பிக்கின்ற பொழுது முழு பௌர்ணமியாக இருந்தது. இப்போ தற்சமயம் கூட சில ஆண்டுகளை நம்ம பார்க்கும் பொழுது மார்கழி மாதம் பௌர்ணமியிலே வந்தது. அதுபோன்று அன்றைய தினம் பௌர்ணமியாகிறது. அதனால தான் மதி நிறைந்த நன்னாள். மதி என்றால் சந்திரன், சந்திரனுடைய முழு மதி நன்னாளாக இருந்தது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார். நீராட போதுமீர், அதாவது பாவை நோன்புக்கு காலையிலே வைகறை பொழுதில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 6 மணி வரைக்கும் காலையிலேயே நாம் பாவை நோன்பு இருத்து, அதாவது நீராட செல்லணும். நீராட போதுமீர் போதுமீனோ நேரிழையீர். அப்போ அதன் பிறகு சொல்லுகிறார், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். சீர் என்றால் அழகு, அழகு நிறைந்த ஆயர்பாடி. இந்த ஆயர்பாடி அதுலேயும் செல்வ சிறுமீர்கள் என்று சொல்வார்கள். செல்வம் பொருந்திய குழந்தைகளே சிறுமீர்கள். அதன் பிறகு கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்வேல் என்று சொல் கூறிய வேலை உடைய நந்தகோபனுடைய குமரன். நந்தகோபன்னா அந்த நாட்டினுடைய அரசன். அரசனுடைய குமரன் யார்? கண்ணபிரான். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணீர். ஏர் என்றால் அழகு, அழகு பொருந்திய கண்களை உடைய யசோதாவினுடைய குமரன் இளம் சிங்கம். அவர் எப்படி இருக்கிறார்? கார்மேனி செங்கன் கதிர் மதியும் போல் முகத்தான். கார் என்றால் கரிய, மேனியை உடன்ற உடலை உடையவன். கதிர் என்றால் சூரியன், மதி என்றால் சந்திரன். கதிர் மதியும் போல் முகத்தான். அப்போ சந்திரன், சூரியனும் சந்திரனை போன்ற பிரகாசமான உடலை இருக்கக்கூடிய முகத்தை இருக்கக்கூடிய ஜொலிக்கக்கூடியவர் தான் நம்முடைய கண்ணன். குழந்தை வடிவத்திலே இருக்கிறார். கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான். அவன் யார்? நாராயணனுடைய அவதாரம். நாராயணனே நமக்கே பறை தருவான். பறை என்று சொன்னால் வாத்தியங்கள். பகவான் நமக்கு பறை என்று வாத்தியங்களை கொடுக்கின்ற பொழுது அவனுடைய புகழை பாட வேண்டும், அவனுடைய திருநாமங்களை பாட வேண்டும். அப்படி பாடினால் பாரோர் புகழ, இந்த உலகம் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். நல்லா வாழ்வாங்கு வாழலாம். ஆகையினால் இந்த மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்திருந்து குளித்துவிட்டு பகவானை பாடி பாவை நோம்பிருந்தால் நமக்கு எல்லா வளங்களும் நலங்களும் வந்து சேரும் என்பது இந்த முதல் பாசுரத்திலே நமக்கு தந்திருக்கிறார். நாளைய தினம் 2வது பாசுரத்தையும் அதற்குண்டான விளக்க உரையும் பார்க்கலாம். வணக்கம்.